ஒரு நேரத்தில் ஒரு பொருளோட விலை அதிகமாயிருது. போன மாதம் வரைக்கும் பூண்டோட விலை 400 500ன்னு போயிட்டு இருந்துச்சு. இப்போ தேங்காய் விலை ஏறிடுச்சு. சின்ன தேங்காய் கூட 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க. 4 துளி விழுந்தா போதும் தக்காளி விலை தாறுமாறா ஆயிரும். இப்படியே போனா நம்மளோட நிலைமையெல்லாம் என்ன ஆகுறதுன்னு தான் தெரியல. இந்த சின்ன தேங்காய் தான் 35 ரூபாயாம். மாவு வீட்டில் அரைச்சே வைக்கல, மாவு கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாவெல்லாம் வாங்கினா கண்டிப்பா கட்டுப்படி ஆகவே ஆகாது. இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால தான் எல்லா நோயும் வருதுன்னு சொல்றாங்க. இதனாலேயே இப்பெல்லாம் இட்லி தோசை மாவு அரைக்கிறதே விட்டுட்டேன். ஒரு பொருளை ஒரு டைம்ல சாப்பிடலாம்னு சொல்றாங்க, அதே பொருளை கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாப்பிடுறது எதை விடுறதுனே தெரியல, நம்மள குழப்பத்திலேயே வச்சிருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயா நானால கூட பேசப்பட்டுச்சு இந்த தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி. ஒரு டைம் அரைச்சிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பெரிய வெங்காயம், பொட்டுக்கடலை, கொஞ்சமா புளி, காஞ்ச மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு சூடானதுக்கு அப்புறம் அரைச்சிட்டா தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி ரெடி. கூடவே கார சட்னியுமே அரைச்சிட்டேன். அதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு, தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு உப்பு போட்டு சூடானதுக்கு அப்புறம் அரைச்சிட்டா கார சட்னி ரெடி. தோசைகள்ல அடுப்புல ஏத்திடக்கூடாது. ஒரு ஆளுக்கு முட்டை தோசை, ஒரு ஆளுக்கு பொடி தோசை, ஒரு ஆளுக்கு சக்கரை தோசைன்னு நம்மள ஹோட்டல் கடைக்காரியாவே மாத்திடுவாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கால் கடுக்க நின்று எவ்வளவு தோசை வேணாலும் ஊத்தி கொடுக்கலாம், சலுப்பே தெரியாது. கடைசியா நாம சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு தோசையோட போதும் அப்படின்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். என்ன மாதிரி தான் நீங்களுமானு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா தோசையும் செஞ்சுட்டு சட்னி எல்லாம் தாளிச்சு எடுத்து வச்சாச்சு. தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.